அப்போ வந்து வக்கீல் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அ 6 மாசம் டைம். அம்மா இல்லாம உங்களால இந்த குழந்தைய வளர்க்க முடியும் அப்டின்னா, ஃபைன் அப்டின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா அது நடக்காது. அதுக்குள்ள 2 பேருக்குமான காதல் வந்து அதிகரிக்கும். இதுல இந்த படத்துல ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, இதுக்கு முன்னாடி வந்து நம்ப கஜினில வந்து சூர்யா அவர்கள பார்த்திருப்போம். ஸோ அந்த சூர்யாவ இங்க பார்க்க முடிஞ்சது. அண்ட் டயலாகாவுமே படத்துல அவ்ளோ சூப்பரா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் ஏன் ஃபீல் குட் அப்டின்னு சொல்ல முடிஞ்சது அப்டின்னா, சின்ன சின்ன விஷயங்கள வச்சு ஒரு படத்த வந்து நம்ம ஃபீல் குட் அப்டின்னு சொல்லிடலாம். இந்த படத்துல வந்து ஒரு காண்டம் சீன் வரும். அந்த சீன்ல ராதிகா மேம், மமிதா பைஜு, சூர்யா சார் 3 பேரும் ஒரு ப்ளே பண்ணியிருப்பாங்க. லிட்டரலி அந்த ப்ளே வந்து அவ்ளோ சூப்பரா, ஜாலியா ஒரு அம்மாக்கு தெரியக்கூடாத ஒரு விஷயத்த பையன் முன்னாடியே ஒருத்தவங்க போட்டு உடைக்கிறாங்க அப்டின்னா, அது எந்த அளவுக்கு இருக்கும்? அது எந்த அளவுக்கு லிட்டரலி அத வந்து எவ்ளோ அழகா, எவ்ளோ நேர்த்தியா, முகம் சுளிக்காத அளவுக்கு லாஃபிங்கோட கொண்டு வர முடியும் அப்டிங்கிறதுல வந்து வெங்கி அட்லூரி வந்து பிரிச்சு விட்டுருக்காரு. அண்ட் ஒரு எமோட் ஆகுற ஒரு சீன் ஒண்ணு இருக்கும். சூர்யா அந்த சீன்லலாம் சூர்யாவால மட்டும் தான் பண்ண முடியும். ஆக்சுவலா இந்த படம் இந்த ஒன் அவரால மட்டும் தான் ஒன் அண்ட் ஒன்லி ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூர்யாவால மட்டும் தான் இந்த படத்த இந்த அளவுக்கு ரொம்ப நேர்த்தியா, ரொம்ப கனெக்டடா கொண்டு போயிருக்க முடியும்னு வச்சுக்கங்களேன். அதேமாரி ராஜீவ் மேனன் வந்து ஃபாதரா அவர் வரக்கூடிய காட்சிகள்ல அவர் ரொம்ப கரெக்ட்டா ஒரு இடத்துல ஒண்ணு சொல்லியிருப்பார். சூப்பரான விஷயம் அது. அது ஆக்சுவலா நம்ப பார்க்கக்கூடிய ஐ மீன் பேரன்ட்ஸ் எல்லாருமே அந்த விஷயத்த சொன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன் அத. என்ன அப்டின்னா, ஒரு சைக்கிள் உடைஞ்சிரும். உடைஞ்சதுக்கப்புறம் புது சைக்கிள் வேணும்னு சொல்லும்போது, வாங்கியே தர முடியாது. ஆக்சுவலா அவங்க ரொம்ப பெரிய பிசினஸ் மேன். அவங்க பணக்காரங்க. ஒரு சைக்கிள் வாங்கி குடுக்குறது பெரிய மேட்டர் கிடையாது. ஆனா, அந்த இடத்துல வந்து ராஜீவ் மேனன் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. "உடைஞ்சா சரி பண்ண கத்துக்கோ."